போதுமென்ற மனம் உன் முன்னேற்றத்துக்கு தடையாகும் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். கல்வியில் கரை கண்டவர்கள் யாருமில்லை. கல்வியினால் ஏற்படும் நல்லறிவு முக்கியமானதாகும். நல்லறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நல்லறிவு போதுமானதென்று நிறுத்தித் திருத்திப்பட்டால் எதிலும் உச்சமான நன்மையை அடைய முடியாது. நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற முடியாது. கடவுள் வணக்கத்தை சரியாகச் செய்ய முடியாது. மற்றவர் அன்பை ஆதரவை சம்பாதிக்க முடியாது. இன்பத்தையும் பேரின்பத்தையும் அடைய முடியாது. ஆகையால் அறிவை தேடுவதில், அனுபவங்களைக் கேட்டறிவதில் உங்களுக்கு போதுமென்ற மனம் இருக்கக்கூடாது. செல்வத்தைத் தேடுவதிலும் உமக்கு போதுமென்ற மனம் இருக்கக்கூடாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். உன் எதிர்காலத்துக்காக நீர் சேமிக்க வேண்டும். முதலீடு செய்ய வேண்டும். உன் செல்வச் சேமிப்பு இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் முதலீடாக வேண்டும். ஆகையால் வாய்ப்புள்ள போது, ஆற்றல் உள்ள போது செல்வதை ஈட்டிக் கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் போதுமென்ற மனம் நல்லதைச் செய்யாது. ஒரு வறியவன் தன் நாளாந்த கூலியில் தன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றி மகிழ்ச்சியாக வைத்திருக்க இது போதும் என்று இருந்துவிடுவது நல்லதென நினைக்கின்றீர்களா? தன் தேவைக்கும் தன் கடமைகளை நிறைவேற்றவும் போதுமெனிருத்தல் உலகியல் வாழ்க்கையை இன்பமாக்கிவிடாது. தன் வருமானத்தை உயர்த்திக் கொள்ள அவன் வெவ்வேறு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். உலகில் கடவுளால் எல்லோருக்கும் பொதுவாக போதிய அளவு ரகமான வாய்ப்புகளை வைத்துள்ளார். போதுமென்றிராது பொருத்தமான தகுதியான வாய்ப்பை தேடி இனங்கண்டு தன்னை உயர்த்திக் கொண்டால் மட்டுமே அவரும் குடும்ப உறுப்பினர்களும் நன்மையடைய முடியும். ஏனையவருக்கும் முடிந்த நன்மைகளைச் செய்ய முடியும். அதேபோலத்தான் வீரத்தைத் தேடுவதிலும் போதுமென்ற மனம் இருக்கக்கூடாது. மற்றவருடன் யுத்தம் செய்யவதற்கான ஆற்றல் மட்டும்தான் வீரம் என்றில்லை. உண்மையான வீரம் தன்னம்பிக்கை, திடமான மனம், உறுதியான தீர்மானம் மேற்கொள்ளும் ஆற்றல். இவைதான் உண்மையான வீரம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுவதில் போதுமென்ற மனம் இருக்கக்கூடாது. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரே தூற்றுவார் தூற்றட்டும். எனரு மனம் தளராது தொடர்ந்து நலெண்ணங்கொண்ட இலக்கை நோக்கி முன்னேறும் மனத்துணிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே முத்தையா முனிவர் எனக் குரைத்ததாகும். இவை போதுமென்ற மனநிலைக்கு எதிரான கருத்துக்கள் என நினைத்துக் கொள்ள வேண்டாம். முத்தையா முனிவர் பொறாமை பற்றிச் சொல்லும்போது போதாதென்ற மனநிலைதான் பொறாமைக்குக் காரணமாகும் என்றார். போதுமென்ற மனநிலை இல்லாமையே பொறாமைக்குக் காரணமாகும். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுள் போதிய வாய்ப்பை தந்துள்ளார் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்த மறந்து மற்றவன் என்னைவிட உயர்ந்து விடுவான், ஆகையால் எனக்கு இந்த வளர்ச்சி போதுமானதல்ல என்று நினைப்பது நல்ல எண்ணத்தையும் நல்ல செயல்களையும் பாதிக்கின்றது. கடவுள் தனக்குக் காட்டிய நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி செலுத்தும் மனநிலைதான் போதுமென்ற மனமாகும். இந்த மனநிலை மற்றவருக்கு தீங்கு ஏற்படுத்தாது, தனக்கு நல்லதை மட்டுமே ஏற்படுத்தும். போதுமென்ற மனம் இயலாதவர்களின், கையாலாகாதவர்களின் தாரக மந்திரமாக இருக்கக்கூடாது. மன அமைதியை ஏற்படுத்தும் மருந்தாக இருக்க வேண்டும். மற்றவர் செல்வராக இருக்கும்போது, மற்றவர் வெற்றியடையும் போது, மற்றவர் ஆடம்பரமாக வாழும்போது, மற்றவருக்கு நல்ல தொழில் கிடைக்கும்போது மனித மனம் குழம்புகிறது. அது மரத்தைக் கரையான் அரிப்பது போல் அவரை அரித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் பொறாமை என்கின்றோம். அவர்கள் நன்றாக வாழ்வதால் உனக்கு எந்தத் தீமையும் ஏற்படுவதில்லை. தனக்கு கிடைத்திருப்பது போதாது என்று உன் மனம் குழப்பமடைவதால்தான் உனக்கு தீங்கு ஏற்படுகின்றது. உன் மன அமைதியை கெடுத்துவிடுகின்றது. கடவுள் மேலான திடமான நம்பிக்கையும் உன் நல்லெண்ணமும் மட்டுமே உன் குழப்பத்தை நீக்கும், மன அமைதியைக் கொடுக்கும், தன்னை உணரச் செய்யும். மற்றவரினால் தனக்கு வரக்கூடிய நன்மைகளைப் பற்றி மட்டுமே சிந்திக்கும். மற்றவரின் பணத்தையோ அதிகாரத்தையோ பதவியையோ மனம் பொருட்படுத்தாது. அந்த மனத்துக்கு பொறாமை வராது. கிடைத்திருப்பது எனக்கு போதாது என்ற நிலைமையில்லை.
அந்த மனம் இருப்பது போதுமானதல்ல என எண்ணுமானால் அதனை பெருக்கிக் கொள்ள இடைவிடாது தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யும். மற்றவர்களிடம் இருக்குமளவுக்கு தங்களிடம் செலவுமில்லையே, வீரமில்லையே, கல்வியில்லையே என்று துறவிகள் கவலைப்படுவதில்லை. நல்லறத்தை மக்களுக்கு போதிப்பதையே தன் இலக்காகக் கொண்டு இடைவிடா முயற்சி செய்வார்கள். அவர்களிடம் பொறாமை இல்லை. மன அமைதியும் குழப்பமில்லாத இன்ப நிலைமையும் காணப்படும். இல்லற இன்பத்தை சரியாக அடைய வேண்டுமானால் கடவுளை திடமாக நம்ப வேண்டும். அப்போது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற பொறாமை அவர்களை நெருங்காது. போதுமென்ற மனநிலை தோன்றும். இதனை ஏற்படுத்துவதற்கான பயிற்சி குழந்தை பருவத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டுமென் முத்தையா சுவாமிகள் சொன்னார். குழந்தைக்கு இனிப்பை கொடுத்து பாருங்கள். எத்தனை இனிப்பு கொடுத்தாலும் சில குழந்தைகள் தன்னிடமே வைத்துக் கொள்ளும், ஒவ்வொன்றாகச் சாப்பிடத் தொடங்கும். நிறுத்தாது. அதற்கு போதுமென்ற அளவு தெரிவதில்லை. அந்த இனிப்பு அவர்களை துன்பப்படவும் செய்துவிடும். அதற்கு நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். சில குழந்தைகள் கொடுக்கின்ற இனிப்பை வாங்கிக் கொண்டு கொடுத்து அங்கிளுக்கு அல்லது அன்றைக்கு நன்றி சொல்லும். அவற்றில் ஒவ்வொன்றாக எடுத்து மற்றவருக்கும் கொடுக்கும். தானும் அவசரமாக முழுவதையும் சாப்பிட முயற்சிக்காது. ஒன்றை இரண்டை சாப்பிட்டுவிட்டு பிறகு சாப்பிடுவேன் என்று சொல்லும். இந்த பண்பு பெரியவர்களால் ஏற்படுத்தப்படுவது. நன்றி செலுத்துதல், மற்றவருக்கும் கொடுத்துண்ணல், அவசரப்படாமை, சரியான அளவை தெரிந்தெடுத்து உண்ணல் என்பன போதுமென்ற மன உணர்வை வளர்ப்பதற்கான பயிற்சியாகும். பெரும்பாலானவருக்கு மற்றவரை பாராட்டும் பண்பில்லை. எவ்வளவு இருந்தும் போதுமென்ற மனநிலையில்லை. மற்றவருக்கு கொடுப்பதால் வரும் என்பதை அனுபவித்த பழக்கம் இல்லை. எதிர்காலத்துக்காகவும் வைக்க வேண்டுமென்ற மனநிலை இல்லை. இந்த கடவுள் பண்புகளெல்லாவற்றையும் உருவாக்க கடவுளை திடமாக நம்பிச் செய்கின்ற தியானப் பயிற்சியால் ஏற்படுத்திக் கொள்ளலாம். கடவுள் வணக்கம் போதுமென்ற மனநிலையை கொடுக்கும், பொறாமையை நீக்கும், மன அமைதியை கொடுக்கும், இல்லறத்தை விரும்புவருக்கு இன்பத்தையும் நிலையான இன்பத்தை தேடுகிறவருக்கு பேரின்பதையும் கொடுக்கும் என்பது முத்தையா சுவாமிகள் சொன்ன கருத்து. கரோலிசப்பு மெண்டேஸ்.